இதே மாதிரி தான் இஸ்லாம். அதாவது அந்த பகுதிகளில், பாலைவன பகுதிகளில், அந்த சுற்றி இருக்கிற வட்டாரங்களில் உருவாக்கப்பட்டது தான் இஸ்லாம். அப்போது அந்த சமயத்தில் ஏற்பட்ட இடர்பாடுகள், மனிதர்களுடைய மாறுபட்ட குணங்கள், அவங்க ஒருவித போதை, அந்த சூழல்களை திடீர்னு ஒருவித பிரச்சனைகள் அந்த மனிதர்களை ஆட்டி படைக்கும். அப்போ அவங்களுடைய மனம், குணம், புத்தி எல்லாமே கொஞ்சம் தடுமாற்றம் அடையும் போது அப்போ அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்ட சமய நெறிமுறை, சரிங்களா, சமய நெறிமுறை தான் மதம், சமயம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அப்படித்தான் பாலைவன பகுதிகளில் இஸ்லாம் உருவாச்சு. அந்த பாலைவன பிரதேசங்கள் தொல்குடியினர், பழங்காலத்தில் அந்த பகுதிகளில் தொல்குடியினர்னே உடனே மலை பிரதேசங்களை மட்டுமே நம்ம நினைக்கக்கூடாது. எந்தெந்த பகுதியாக இருந்தாலும் அங்கே ஆதி காலத்தில் கிடந்தவங்க எல்லாமே தொல்குடியினர் தான். சரிங்களா? மலைப்பகுதியில் ஒரு பழங்குடியினர் இருந்தாங்கன்னா பாலைவனத்து பகுதியிலையும் ஒரு தொல்குடியினர், அங்கே வாழ்ந்தவங்க தொல்குடியினர். எப்படின்னா இஜிப்தியன், சுமேரியன்ஸ் எப்படி இறந்தவங்களுடைய அவங்கள இயற்கையை வழிபட்டவங்க தான், முன்னோர்களுடைய வழிமுறைகளில் போனவங்க தான். இறந்தவங்களை மிக பத்திரமா பிரமிட்ஸ் மாதிரியான ஒரு சமாதியை உருவாக்கி அதுக்குள்ளே அவங்கள பத்திரப்படுத்தி வச்சு அவங்கள ஒரு தெய்வமாக கூட வாழ்ந்தவங்க, சக மனிதரை தான் அவங்களும் தெய்வமாக வழிபட்டாங்க. சரிங்களா? ஸோ இறந்தவங்களை உயிரோடு இருக்கிற மனிதர்களை எப்படி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி பாட்டவங்க தான் இஜிப்தியன், சுமேரியன்ஸ். அதே பாலைவன பகுதியுடைய வழிமுறைகளை தான் இஸ்ரேல் மாதிரியான அந்த பாலைவன பகுதியில் இருந்த பகுதி மக்கள், இஸ்லாமியர் இல்லை மக்கள் பின்பற்றியிருந்தாங்க. இறந்தவங்களை இன்னைக்கு பார்த்துக்கிங்களா, இஸ்லாமியர் எரிக்க மாட்டாங்க, பதைப்பாங்க. அது எல்லாமே பாலைவன பிரதேசங்களில் இஜிப்தியன்ஸ், சுமேரியன்ஸ், இஸ்ரேலியன்ஸ், பாலஸ்டீனியன்ஸ் இவங்க எல்லாருமே அந்த மண்ணில் விதைச்சி அவங்களுக்கான ஒரு சௌகரியத்தோடு விதைச்சி வைப்பாங்க. இது ஒரு பாரம்பரியமாக வந்த முறை. இவங்ககிட்டேருந்து பிரிஞ்சவங்க தான் கிறிஸ்துவர்கள்ன்றதுனால தான் அவங்களும் விதைக்கிற முறைகள் இருந்தது. எரிக்கிற முறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்தியா மாதிரியான பிரதேசங்களில் தான் எரிக்கிற முறை இருந்தது. ஸோ இப்படி இருந்தவங்க தான் அந்த சமயத்தை திருத்தத்துக்கு, அந்த மனிதர்களை திருத்தத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் இஸ்லாம். அந்த தேவை, அந்த பகுதி மக்களுக்கான தேவை, அவங்களுக்கான போதனை, அப்போ அவங்க செய்த தவறுகள், அவங்க தடம் பிறண்டு போனதை சரி ஒழுங்குபடுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதான் அந்த விஷயங்கள், போதனைகள் எல்லாமே. பிற்காலத்தில் தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமில் ஏகப்பட்ட ஆணாதிக்க விஷயங்கள்லாம் செலுத்தப்பட்டது. இது இடைக்காலத்தில் சொருகப்பட்டது. அதாவது பெண்கள் டாமினேட் பண்ணுறது, பெண்கள் அடக்கி ஆடுறது எல்லாமே பிற தேசங்களுக்கு, மதங்கள் கடந்து போகுது இல்லையா, அவங்க பகுதிகளில் இன்னொரு தேசங்களில் போகும்போது வழியில் அவங்களுக்கு பார்க்குற விஷயங்களில் மனிதர்களுடைய பிடித்தமின்மை இதெல்லாம் தான் ஒவ்வொன்றா மறைநூல்களில் கோர்க்கப்பட்டது. ஆதிகால மதகுருக்கள் உருவாக்கப்பட்ட போதனைகள் வேற, அதுலேருந்து தொடங்குற ஒரு சமயம். பிற்காலத்தில் போகிற வழியில் ட்ராவல் பண்ணுற ஃபாலோயர்ஸ் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க எல்லாம் தங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை இன்சர்ட் பண்ணிக்கணும், நமக்கு பிடிக்காத விஷயத்தை இறைக்கு எதிரான விஷயமாகவும் பிரச்சாரம் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு சமயத்திலும் தவறான விஷயங்கள் கற்பிக்கப்படுது. எல்லாத்துலேயுமே பெண்கள் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். எப்படி உறுப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கம் கூட இப்போ எப்படி இஸ்லாமியர்கள் ஏன் அந்த மாதிரி பெண்கள் முழுக்க, ஆண்கள் ஒரு ஃபுல் ஜிப்பா, அப்புறம் கால் முழுக்க ஒரு தோதி கட்டி தலையில் ஒரு ஃபுல்லாக போடுறது, பெண்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனா அது சூழலில் ஏற்பட்ட உடுப்பு தானே ஒழிய மதமோ சமயமோ முன்வைக்கிற உடுப்பு இல்லை. அது வெளிப்பிரதேசம், பாலைவனம், தோலுக்கு ரொம்ப மனிதர்களுடைய தோலால் தாங்க முடியாத அளவுக்கான வெப்பமும் வெயிலும் அதிகமாக இருக்குது. அதுலேருந்து தங்களை தற்காத்துக்கிறதுக்கான ஒரு வித உடுப்பு தான் அந்த மாதிரியான கருப்பு வெயிலத்தோடைய தாங்கும். கருப்பு போட்டால் வெயில் தாக்கம் கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஆண்கள் வெள்ளை துணி அணிகிறாங்கன்னா அந்த வெள்ளை காட்டன் பருத்தி உடை அவங்களால எவ்வளோ வேர்வையும், ஆண்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, எவ்வளோ வேர்வையும் தாங்கக்கூடிய உறிஞ்சிக்கும். அதுக்காக சூழலுக்கு ஏற்பட்ட உடுப்பு தான் அது பிற்காலத்தில் கட்டாய மதத்திரிப்பாக மாற்றப்பட்டது. இப்படித்தான் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சமயமும் மதமாக மாறுச்சு. இந்த சமயமாக இருக்கும் பொழுது அது வெறும் மனிதர்களை திருத்துற ஒரு போதனையாக தான் இருக்குது. சமயம் மதமாக எப்போ மாறுச்சுன்னா இடைசர்கள், மனிதர்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பில் உருவாக்கப்பட்ட வாசகங்கள், மத குறிப்புகள் எல்லாமே தான் சேரும்பொழுது தான் மதங்களாக மாற்றப்பட்டது. இப்படி ஒவ்வொரு பகுதியாக ட்ராவல் ஆகிதான் இந்தியாவுக்கும் பல விதமான சமயங்களும் மதங்களும் இந்தியாவுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இருந்த வழிபாட்டு சமயங்கள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டுச்சு. அவங்களோட சேர்ந்து அவங்கவுங்களுடைய பிரதான தொழிலாக இருக்கட்டும், இல்லை பின்பற்றல் வாழ்க்கை வாழ்வாதாரங்களாக இருக்கட்டும், பிடித்தமான விஷயங்கள் வேறு வேறு ஊர்களுக்கு பயணம் செய்தது.
உலகம் மொத்தமுமே ஒன்று தான். உலகம் மொத்தத்தில் பரவிருக்கிற எல்லாமே ஒவ்வொரு பகுதியிலேருந்து வர்றதும் இந்த பகுதியிலேருந்து இன்னொருத்துக்கு போகிறதுமான ஒரு சர்க்குலேஷன் தான். உடலில் எப்படி சர்க்குலேஷன், ஹார்மோன் சர்க்குலேஷன் மாதிரி அதுவும் ஒரு வித சர்க்குலேஷன் தான். இப்படித்தான் மருத்துவம் பல ஊர்களுக்கு ட்ராவல் ஆச்சு. இதை நான் வந்து திருக்குறள் வழியாக சொன்னேன். சீனாவிலேருந்து எப்படி தமிழகத்துக்கு, தென் தமிழகத்துக்கு அக்குபஞ்சர் மருத்துவம் 8000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி இது பரவலாக இருந்திருக்கு. அது இன்னும் அதுக்கு முன்னாடி எப்போ இருந்திருக்குன்னு தெரியல. ஏன்னா திருக்குறள் வந்து 2500 வருஷம் இருக்கு இல்லையா, அப்போ அக்குபஞ்சர் மருத்துவத்தை திருவள்ளுவர் முன்மொழிஞ்சார், மக்களுக்கு அறிவுறுத்துறாங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவர் போய் வந்து சீனாவிலேருந்து வழியாக அங்கேருந்து கொண்டு வந்திருக்காருன்னு தெரியுது. அதை அப்போ 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பக்கம் வந்து தென்பகுதியில் வந்து தமிழகத்தோட தென்பகுதியில் வந்து அக்குபஞ்சர் பரவலாக இருக்குது. அதே மாதிரி வேறு வேறு உலகத்துக்கு வேறு ஊர்களுக்கு அக்குபஞ்சர் எங்கே போச்சுன்னா ஜப்பான், குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜப்பானுக்கு வந்து எப்போன்னா 7ஆவது நூற்றாண்டிலே வந்து அக்குபஞ்சர் பரவலாச்சு. எப்படி வந்து 7ஆவது நூற்றாண்டில் ஜப்பானுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன மதகுரு சென்ஜென் என்ன பண்ணார்னா, சென்ஜென் வந்து சீனா மதம் அங்கே அப்போ ஆதிக்கமாக இருந்த புத்த மதம், அதை வந்து உலகம் முழுக்க இப்போ தானே சொன்னேன், அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் எந்த மதத்துறவிகளோ பிரதான மதத்துறவி இருக்கார்ல குருமார்கள், அவருடைய சிஷ்யர்கள் தங்களுடைய மதங்களை வேறு வேறு ஊருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு தான் மருத்துவமும் சீனாவிலேருந்து அங்கே ட்ராவல் ஆச்சு. அப்போ சீன மருத்துவத்தை கொண்டு போன சென்ஜென் வந்து மருத்துவத்தையும் அங்கே போனார். அங்கே அதோடைய தேவை ஏற்பட்டுச்சு. அந்த பகுதியில் மருத்துவத்தோட தேவை இருக்கிறதுனால தனக்கு தெரிஞ்ச தன்னுடைய நாட்டில் அக்குபஞ்சர் மருத்துவத்தை பின்பற்றி இருந்ததுனால அதையே ஜப்பானில் பயன்படுத்தினார். அதையே பயன்படுத்தும்போது தன்னுடைய மதத்தை பிரச்சாரம் பண்ணும்போது மருத்துவத்தையும் செஞ்சு வந்து மக்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் ஜப்பானில் 7ஆவது நூற்றாண்டிலே வந்து அக்குபஞ்சர் மருத்துவம் செஞ்சனால கட்டுத்தரப்பட்டது. அதுக்கப்புறம் இதே இந்த பிற்காலத்தில் அக்குபஞ்சர்ன்ற பேர்லாம் இல்லை இல்லையா, ஜப்பானில் வந்து இந்த மருத்துவ முறை என்ன சொல்லுவாங்கன்னா டான்ஷின்னு சொல்லுவாங்க. ஏன் டான்ஷின்னு சொல்கிறாங்கன்னா, ஒற்றை புள்ளி ஒரே புள்ளியில் குணப்படுத்துகிற உயரிய மருத்துவம். டான்ஷினாலே உயரிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, உயர்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்துலையும் உயர்நிலை அடையிறாங்க இல்லையா, அப்போது அது ஒரு உயர்நிலைன்னு சொல்லுவாங்க.